என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, இந்த பத்திரிகை வாசிக்கிறது. அந்த பழைய செய்தியா இருந்தாலும் நேற்றைய செய்தியா இருந்தாலும் அந்த செய்தியை திருப்பி ஒருக்கா பத்திரிகையை வாசிச்சுட்டு அதுல ஏதாவது புது விஷயம் இருக்கா இல்லையா என்றதை ஆராய்ச்சி பண்றதுல ஒரு போதை இருக்கு எப்பவுமே. அது பலருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை விட நாங்க என்னதான் டிஜிட்டல் ஊடகங்கள்ல செய்தியை படித்தாலும் பத்திரிகை ஒன்றில் அதை தொட்டுணர்ந்து அந்த எழுத்துக்களை பார்க்கும்போது ஒரு ஏற்படுற உணர்வே தனியானது. அது ஒரு அலாதி பிரிய சில பேருக்கு அது இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா லைப்ரரியில் போய் பார்க்கும்போது அதிகளவான நாட்கள் பத்திரிகை படிச்சு கொண்டு இன்றைய பத்திரிகைகளை பார்க்கும்போது எல்லா பத்திரிகைகளுமே ஒரு செய்தியை மிக முக்கியத்துவப்படுத்தி வெளியிட்டிருந்தது. சில பத்திரிகைகள் முதலாம் பக்கத்திலும், சில பத்திரிகைகள் 2ஆம் பக்கத்திலும், சில பத்திரிகைகள் உள்ளுக்கும் கொண்டு போய் வெளியிட்டிருந்தது. அது அந்த பத்திரிகைகளுடைய ஆசிரியர்களது புவிசார் அரசியல் புரிதலுக்கு அமைவாக அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார். அதாவது சீனா சொல்லியிருக்கிற ஒரு கருத்து, சீனா வடகிழக்கு முதலீடு செய்வதற்கு சில தடைகள் இருக்கிற மாதிரி ஒரு செய்தியை சொன்னது நேற்று. அதைத்தான் எல்லாருமே அப்படி போட்டிருக்கேன். எல்லா பத்திரிகைகளுமே இந்த செய்தியோ ஒரு சின்ன செய்தியாகவோ பெரிய செய்தியாகவோ நான் சொன்ன மாதிரி போட, இந்த கொழும்புல இருந்து தமிழன் என்ற ஒரு பேப்பர் வருது. இதுதான் நம்ம பேப்பர். வீரகேசரி அளவுக்கு இருக்கும், பெரிய ஒரு பேப்பர், எல்லா பக்கமே கலராக இருக்கும். இந்த பேப்பர் இந்த செய்தியை எப்படி போட்டிருக்குன்னு இதனாலதான் இந்த பேப்பர் பற்றி ஒரு ரிவ்யூ செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடைய வெளியில வந்து பேப்பரை வாங்கினேன். இந்த பேப்பருடைய வாராந்த பத்திரிகையினுடைய விலை 130, டெய்லி பேப்பருடைய அதாவது தினசரி பத்திரிகையினுடைய விலை 40. தினசரி பத்திரிகையில அதிக செய்திகள் வரும். வடக்கு கிழக்கு பிராந்திய ஊடகங்கள்ல வராத செய்திகள், வடகிழக்கு பற்றிய செய்திகள் இந்த பத்திரிகையில வரும், புது செய்திகள் வரும். அதோட நான் இந்த பத்திரிகை நூலகங்களையும் விரும்பி படிக்கிறது உண்டு. என்னன்னு சொன்னா இது இந்த செய்தி எழுதுகிற விதம் புதுசாக இருக்கும். இணையதளத்துல வாசிக்கிற அதே செய்தி இந்த பத்திரிகையில வாசிச்சோம்னா இதுல புதுசா எழுதிருக்கேன், காப்பி பேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த செய்தியை திருப்பி எழுதி அந்த செய்தியின் சோர்ஸ் அல்லது அந்த செய்தி பற்றிய மேலதிக விஷயங்களை இதில் சேர்த்து புதுசாக தெரிவிடும். எனவே வாசிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். எனவேதான் இந்த பத்திரிகை நான் வாசிக்கிறேன் தொடர்ச்சியாக. இன்றைக்கு இந்த செய்தியை பார்த்தோன்னா இதை ரிவ்யூ செய்வோம் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இதுல பெயர் தெரிந்த நம்மளுக்கு தமிழன், அதுக்கு கீழே எழுதியிருக்கிறோம் தமிழ் பேசும் மக்களின் கருத்துரிமை காவலன் என்று போட்டிருக்கிறோம். மூலையில நக்கல் நமசிவாயம் என்ற ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒன்று போட்டிருக்கணும். அது எல்லா தமிழ் பத்திரிகைகளும் இப்ப போடுது. அதுல உள்ளுக்கு போட்டிருக்கிறார் ஒருத்தர் சொல்றார், எங்களுக்கு கண்டா சீனாவும் ஒன்றுதான் இந்தியாவும் ஒன்றுதான். தமிழர்கள் நெச்சல் இருக்கிறவன் நினைக்கிறேன், தமிழன் தானே. சரி, விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த செய்தி இது மட்டும்தான், அதாவது சீனா சொன்ன விஷயம். ஆனா இலங்கை விடயத்திலையும் தமிழர் விடயத்திலையும் இந்த புவிசார் விஷயத்துல சிக்கி இருக்கிறது இலங்கையை விட அதிகம் தமிழர்கள் தான். இந்த புரிதல் தமிழர்களுக்கு பெரிதாக இல்லை. ஆனா இந்த பத்திரிகை ஆசிரியர் இந்த அரசியலை தமிழர்கள் இந்த புவிசார் அரசியல்ல இப்படி சிக்கி இருக்கணும் இந்த 2 நாடுகளுக்கும் இடையில என்பதை விளங்கப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு தலைப்பு போட்டிருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா மேல இந்தியா, ஆனா இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளும் இந்தியா பற்றி வாய் திறக்கல, சீனா பற்றி தான் சொல்லியிருக்கு. ஆனா இவர் இந்தியாவுடைய கருத்தை மேல போட்டு தமிழர்களை பாரதம் காத்திருக்கும் என்று சொல்லி இந்திய தூதர் சொன்ன செய்தியை போட்டு அதுக்கு கீழே தமிழர்கள் நம்மை விரும்புகிறார்கள் என்று சீன தூதர் சொன்ன செய்தியை போட்டிருக்கேன். அப்ப இந்த பத்திரிகை வாசிக்கிற ஒரு சாதாரண குடிமகனுக்கு, தமிழ் குடிமகனுக்கு இந்த புவிசார் அரசியல் விடயத்துல, குறிப்பாக தோழர்களின் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகான விடயத்துல தமிழர்கள் எப்படி சிக்கி இருக்கணும் என்றது ஈஸியா விளங்கிக் கொள்ள முடியும். அந்த காலத்துல தமிழர்கள் அரசியல் நிலைப்பாட்டில் சரியான முடிவு எடுக்கிறதுக்கு அவர்கள் மத்தியில் அதிக அளவில் இருந்த பத்திரிகை வாசிப்பு தான் காரணம் என்று சொல்லுவோம். இன்றைக்கு அரசியல் ரீதியாக நாங்கள் பலகீனப்பட்டு போறதுக்கும் எங்கள் மத்தியில இருந்து இந்த பத்திரிகை வாசிப்பு குறைஞ்சு போனதான் ஒரு காரணம். எனவேதான் திருப்பியும் எங்கள் மத்தியில பத்திரிகை வாசிப்பு ஆழமாகும். எல்லாருமே பேப்பர் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த பத்திரிகை ரிவ்யூ என்ற ஒன்றை நான் தொடர்ச்சியாக யோசிக்கிறேன். இது 2வது பத்திரிகை ரிவ்யூ தமிழன் பற்றி. சரி, இந்த பத்திரிகையில் இருக்கிற ஏனைய விஷயங்களுக்கு போகலாம். இந்த புவிசார் முக்கியத்துவம் உள்ள செய்தியை பற்றி நான் சொல்லிட்டேன். அது அந்த ஆசிரியருடைய தனித்திறமை. பத்திரிகையில செய்தி போடுறது வெறுமனே செய்திகளை வெளியிடுவது மட்டுமில்லை, தான் சார்ந்த தமிழ் சமூகத்துக்கு ஏதாவது நன்மை செய்து விட வேணும் என்று நினைக்கிறதும் தான் இந்த ஆசிரியர் அப்படி நினைச்சிருக்க கூடும். தமிழர்களுக்கு இந்த அரசியல் சுருக்கு கைக்கு விளங்க முயற்சித்திருப்பார் என்று நம்புறேன். சரி, பத்திரிகையில் இருக்கிற ஏனைய செய்திகளுக்கு போகலாம். இறக்குமதியில் திரையறை அரசு முடிவு, அதாவது தேசிய உற்பத்தி என்று சொல்றது இந்த மாதிரி அரிசி, முட்டை, மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கு தேவையான பொருட்களை வந்து இப்ப தட்டுப்பாடு இருக்கிறபடியா இறக்குமதி செய்ய யோசிக்கணும்.
அரசியலாம் அப்படிதான் செய்து கொண்டிருக்கணும். அப்படி செய்தால் அதில் வந்து ஒரு மட்டுப்பாடாக கொண்டு போயிடும். கிட்டத்தட்ட நம்ம கோட்டபாயவும் இப்படிதான் செய்தவர். புறத்துக்கு ஒரு தட்டுப்பாக வந்து அதை தடை பண்ணி எல்லாம் செய்து கடைசியாக அதுவே அவருக்கு அப்பாக மாறினது. இதுவும் கிட்டத்தட்ட மாற்றம் தானே. அடுத்த மிக முக்கியமான செய்தி, இன்றைக்கு சிலோன் டுடே கூட இந்த செய்தியை தலைப்புச் செய்தியாக போட்டிருந்தது. நம்மள பத்திரிகைகள் கூட இல்லை. இளைய சமுதாயத்தினுடைய HIV தொற்று அபாயம் 5000 பேர், அதாவது கடைசி இந்த ஒரு வருஷத்துக்குள்ள 5000 புது தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அது எப்படி அதிகம் பெறதுன்னு சொன்னா இந்த ஓரின சேர்க்கை என்று சொல்லப்படுற தன்பாலின சேர்க்கையாளர் என்றும் சொல்லிக்கணும். எனவே இது குறித்து விழிப்புணர்வை எல்லாருமே வேகமாக செய்ய வேணும். இது ஒரு பெரிய ஆபத்து. கடத்தல் வழக்கில் ராஜித விடுதலை, அந்த வழக்கு எங்களுக்கு தெரியும். எல்லா பத்திரிகைகளும் இன்றைக்கு சொல்லியிருந்தது இந்த செய்தியை. கோட்டபாய காலத்தில் அவர் தேர்தலில் நிற்க ராஜித சேராவிட்ட இன்னும் 2 சாட்சியங்களையும் கூட்டிக் கொண்டு வந்து ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தினவர். அவை 2 பேரும் தான் ஆக்களை கடத்தின ஆக்களை மீனுக்கு வெட்டி போட்டோன்னு சொல்லியிருந்தார். அது பற்றி வழக்க கோட்டபாய தரப்பினர் போட்டிருந்தார். அந்த வழக்கு தீர்ப்பு நேற்று வந்திருக்கு. அதில் வந்து அவையை விடுதலை செய்ய சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. உடனே தானே காற்றில் மாசு அதிகரிப்பு, அது வளமை இலங்கைக்கு ஒரு பொதுவான செய்தி. உயர்தர பரீட்சைக்கு புதிய அட்டவணை, அதுவும் கேள்விப்பட்டிருப்பான். இந்த அதானி குழுமம் பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. பொதுவாக இலங்கையில அதானி குழுமத்தை தடை செய்ய போயிடும், வீரர்கள் நிப்பாட்ட போயிடும் என்ற ஒரு பரபரப்பான கருத்து போய்கொண்டிருந்தது. அது மத்தியில இந்த செய்தி வந்திருக்கு. அதானி குழுமத்துக்கு நிறுவனங்கள் ஆதரவு, இலங்கை நிறுவனங்கள், தன்சானிய நிறுவனங்கள் ஆதரவு என்ற செய்தி வந்திருக்கு. அடுத்து மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், தமிழ் மக்கள் அடக்குமுறைகள் யாழ் பல்கலைக்கழகமானவர் ஒன்றியம் அறிக்கை. அண்மையில வடக்கு வந்திருந்த சீன தூதுவர் தமிழர்கள் விடயத்தில், தமிழர்களுடைய அரசியல் விடயத்தில் அனுராக் வாக்கு போட்டது சரியான நிலைப்பாடு இந்த மாதிரி கருத்து சொல்லியிருந்தார். அது பற்றி ஒரு விமர்சனத்தை முன் வச்சு அப்படி அவர் தமிழர்களுடைய அரசியல் விடயத்தில் உள்நுழைய இயலாது என்ற மாதிரி அதுக்கு ஒரு மறுப்பு அறிக்கையை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் எடுத்திருக்கு. ஒரு காத்திரமான அறிக்கை. இந்த அறிக்கை இன்றைக்கு தமிழ் பத்திரிகைகளே வந்திருக்கு. அது இங்கேயும் வந்திருக்கு, முழுமையாக இருக்கு. இந்த பத்திரிகையோட பிளஸ் என்னன்னா அதனுடைய கலர் தான், சொலிட் கலர். அந்த எங்கேயுமே ஆடி அசைஞ்சு இருக்காது, நல்லா இருக்கு. 2ஆம் பக்கத்துல தொடர்ச்சிகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நவாலியில் மாவீரர் குட்டியின் நினைவிடம் சேதப்படுத்தப்பட்டது. இதுவும் இணையதளங்கள் அதிகம் வந்த செய்தி வேற இல்லை, இதுல வந்திருக்கு. அதே பத்திரிகைகளே அன்றைக்கு வந்திருந்தது, அது வந்திருக்கு. தெரியும் கோட்டபாய இந்த காலத்துல மிச்ச சொச்ச சிலைகள்லாம் உடைச்சவங்க, அதாவது கோட்டபாய பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே மாவீரருடைய சிலைகள், படுகொலை செய்யப்பட்டவருடைய சிலைகள், அதனுடைய நினைவு ஆலயங்கள் எல்லாமே இடிச்சு அழிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் திரும்பியும் ஒரு யுகம் ஆரம்பிக்குது. எச்சங்களை அழிக்கிற வேலை திட்டம் தொடங்கி இருக்கு. தெரியாதவர்கள்லாம் செய்யணுமா, அதை கண்டுபிடிக்க இயலாது. இப்போ அதான் மாற்றம் தானே. 3ஆம் பக்கம் விளம்பரம் முழு பக்கமாக வந்திருக்கு. அடுத்து 4ஆம் பக்கம், 4ஆம் பக்கத்துல ஆசிரியர் தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. ஆசிரியர் தலையங்கம் பலவள தொலைவள கருத்துக்களாக இல்லாமல் முழுக்க முழுக்க தரவுகளாக இருக்கு. தரவுகளோட ஒரு விஷயத்தை ஆசிரியர் நிறுவி இருக்கிறார். நல்லா இருக்கு. மற்ற பத்திரிகைகள்ல வெறும் கருத்துக்களாக இருக்கு, இதுல தரவுகள் இருக்கு. சலுகைகளை நீக்க சட்டம் தேவை, இதுதான் தலையங்கம். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குற சிறப்புரிமைகள், சலுகைகளை நிப்பாட்ட போறோம் என்று சொல்லிலாம் சமூக வலைதளங்கள கருத்துக்கள் பரவும். அதை நிப்பாட்டலாமா, நிப்பாட்டுறது எப்படி, அதனால ஏற்படுற விளைவுகள் எல்லாம் பற்றியெல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கு. மற்றது இந்த அமைச்சர்களுக்கு கொடுக்கிற சலுகைகள் வந்து ஊழல்களுக்கு வழிவகுக்குது என்றெல்லாம் சொல்லப்படுது. இந்த தரவுகளோட எழுதியிருக்கிறார். எனவே இந்த ஊழல் இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த சலுகைகளுக்கான ஒரு சட்டம் தேவை என்ற விஷயம் வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஒரு புது விஷயம், அதை செய்தால் நல்லா. சும்மா வதந்திகளை பரப்பி கொண்டிருக்காங்க. ஆசிரியர் தலையங்கத்துக்கு பக்கத்துல ஒரு கட்டுரை வந்திருக்கு. தேர்தல் முடிவுகளும் தமிழ் தேசியமும் எழுதப்பட்டிருக்கு. மீனிலங்கோ தேவேந்திரன் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த ஆய்வு எழுதும் போது ஒரு போக்கு நம்ம மத்தியில் உருவாகி கேள்விகளோடு முடிக்கிறது இந்த கட்டுரை. அந்த மாதிரி ஒரு பல கேள்விகளை கேட்டுத்தான் முடிக்கப்பட்டிருக்கு. தமிழ் தேசியம் நல்ல ஒரு அரசியல் வியாபார பண்டமாக உள்ளது. குடுகுடுப்பைக்காரன் நல்ல காலம் பிறக்குது என்று சொல்வதை நம்பும் அப்பாவிகள் போல தமிழ் மக்களும் தமிழ் தேசிய குடுகுடுப்பைக்காரரது வாக்குறுதிகளை நம்பி தொடர்ந்து வாக்களித்து வந்திருக்கிறார்கள். அந்த குடுகுடுப்பைக்காரரின் நலன் தனிநபர் சார்ந்ததை அன்றி மக்கள் சார்ந்ததில்லை என்பதை அவர்களின் நடத்தைகள் தொடர்ச்சியாக நிறுத்தி வந்த போது மக்கள் தொடர்ந்தும் வாக்களித்துள்ளார்கள். அப்போதெல்லாம் அந்த குடுகுடுப்பைக்காரருக்கு ஆதரவாக தமிழ் தேசியத்தை விலை பேசியோரே இன்று மக்கள் மீது அவதூறு வருகின்றனர். அதாவது இந்த தமிழ் தேசியம் தோத்து விட்டது என்று சொல்லி இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டு, தமிழ் தேசியம் வேற, தேர்தல் அரசியல் வேற. தேர்தல் அரசியல்ல தமிழ் தேசியம் பயன்படுத்தப்படுது என்றதான் விஷயம். இந்த கட்டுரையில் சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன். வாசிச்சனால் அதுதான் இருக்கு.
இந்த பத்திரிகையோட 5ஆம் பக்கத்துல இந்த பத்திரிகையின் சிறப்பம்சமாக இருக்கிற சண்டே சாம்பார் இடம்பெற்றிருக்கு. சண்டே சாம்பார்ன்றது இந்த பத்திரிகையில அரசியல் துணுக்குகளை வச்சு எழுதுற ஒரு பத்தி மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் சிவராஜன் அதை எழுதி கொண்டிருக்கிறார். அது என்ன எழுதப்பட்டிருக்கும் என்றால், வளமையாக ஊடகங்கள்ல வர செய்திகளுக்கு வெளியாக நடக்கிற விஷயங்கள் இருக்குதானே, அதை வச்சு கொண்டு எழுதுறார். அதுல பல ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். இந்த கிழமை சண்டே சாம்பார்ல ஒரு செய்தியை மையப்படுத்த எழுதியிருக்கிறார். கடந்த காலம் இந்தியாவும் சீனாவும் வேட்டி போட்டியாக கொழும்பில் நடத்தின ஊடகவியலாளர் சந்திப்பில் நடந்தது, கேட்ட கேள்விகள், அவருடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே இந்த சண்டே சாம்பார்ல எழுதியிருக்கிறார். ஆனா வளமையா இப்படி ஒரு விஷயத்த மட்டும் அவர் எழுதுறதில்லை, குறைஞ்சது ஒரு 5-6 விஷயங்களை எழுதுவார். அதாவது வாசிக்க சுவாரஸ்யமாக இருக்கும். இதுவும் நல்லா இருக்கு, எழுதியிருக்கிறார். பெரிய ஒரு கட்டுரை மாதிரி அது எழுதப்பட்டிருக்கு. ஆனா வளமையா வேற மாதிரி இருக்கும், வாசிக்கும் நல்லா இருக்கும், புது தகவல்கள் அதில் இருக்கும். இங்கே உள்ள பத்திரிகைகள் அப்படி வாரதில்லை. சிங்கள பத்திரிகைகள்ல நல்லா எழுதினோம். எனக்கு வாசிக்கிறதுக்கே அந்த கூகுள் டிரான்ஸ்லேஷன் போட்டு வாசி பார்த்துருக்கோம், நல்லா இருக்கும். இனவாதம் இல்லாத ஆட்சியில் இனவாதிகளின் வெளிப்பாடு 6ஆம் பக்கம் கட்டுரை வந்திருக்கு. அமீர் ஹுசைன் என்பவர் எழுதியிருக்கிறார். அது நான் நினைக்கிறேன் அந்த முஸ்லீம் மக்களுக்கு அமைச்சு பதவி கொடுக்கல என்ற பிரச்சனையை நினைக்கிறேன். அடுத்து 7ஆம் பக்கம் பெருந்தோட்ட மக்களின் சம்பள பிரச்சனை ஒரு அரசியல் கண்துடைப்பே. சந்தனம் சத்தியநாதன் என்பவர் எழுதியிருக்கார். இதுவும் இலங்கையில ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனை, எப்பவுமே தீர்க்கப்பட போவதில்லை. அடுத்து இந்த கத்தியப்பா என்ற ஒரு ஆள் எழுதுகிற கட்டுரை தொடர் வருது. அவர் கூட தமிழ் பெற்றாளர் என்று நினைக்கிறேன். திருக்குறளை எல்லாம் போட்டுதான் எழுதியிருக்கிறார். சிவபூஜை கரடிகள் அதனுடைய தலைப்பு. அடுத்த விஷயம் இந்த பத்திரிகையுடைய 9ஆம் பக்கம் பாராளுமன்ற தேர்தல் சில அவதானிப்புகள் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறோம். அது நான் நினைக்கிறேன் நான் எழுதின போடையில பத்திரிகை ஆசிரியர் குழாம் செய்திருக்கும் என்று நினைக்கிறேன். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து இந்த பத்திரிகை நடுப்பக்கம் தேர்தல் தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக புள்ளி விவரங்களோடு வெளியிட்டு வந்து இந்த ஆவணப்படுத்தல்கள் செய்கிறார்கள். இதை சேர்த்து வைக்கலாம். பொது அறிவில் ஆர்வம் உள்ளார்களும் இதை எடுத்து வச்சுக் கொள்ளலாம். இன்றைக்கும் திருவண்ணாமலை மாவட்ட தேர்தல் முடிவுகள் ஒரு பகுப்பாய்வு பார்வை கினியான் என்பவர் அதை எழுதியிருக்கிறார். அது வந்திருக்கு. அதிலே விப்தி அலி என்பவர் அனர்த்தங்களை தடுக்கும் திட்டங்கள் அவசியம் என்று வைத்து ஒரு கட்டுரை இருக்கிறார். அனர்த்த காலம் தானே இது, அதிகாலமில்லையே. இருளால் இருளை அகற்ற முடியாது, வெறுப்பால் வெறுப்பை ஒழிக்க முடியாது. உமர் அஜி உஸ்மான் என்றவர் எழுதியிருக்கிறார். அதுவும் நான் நினைக்கிறேன் அந்த முஸ்லிம்களுக்கு அமைச்சு பதவி கொடுக்காத மையப்படுத்தி எழுதின ஒரு கட்டுரை. அடுத்து 13ஆம் பக்கமும் ஒரு கட்டுரை தான் வந்திருக்கு. வீட்லி தானே கட்டுரைகள்லாம் கூட வரும். நெருக்கடிகளை நிர்வகித்தல், எதிர்கட்சிகளின் அச்சுறுத்தல்களை அனுரவின் சக்தி எவ்வாறு எதிர்கொள்ளும். இம்தியாஸ் ஹசன் என்பவர் அந்த கட்டுரையும் எழுதியிருக்கிறார். நிறைய ஹைலைட் போட்டிருக்கணும். அடுத்து 14ஆம் பக்கம் தடைகளை தகர்த்து தனித்துவமான வேளாண்டில் கேபிட்டல் எஃப்எம், அந்த எஃப்எம் பற்றிய ஒரு கட்டுரை வந்திருக்கு. சஞ்சய் எழுதியிருக்கிறார். அதனால 15ஆம் பக்கம் தொடர்ச்சி, நான் சொன்ன சண்டே சாம்பார் அதனுடைய தொடர்ச்சி வந்திருக்கு. அதனுடைய முடிவை ஆசிரியர் எப்படி எழுதியிருக்கிறார்னா, இலங்கையில் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் சீனாவின் செயற்பாடுகள் உத்வேகமாக நடப்பதால் அதனை கவுண்டர் செய்யும் செயற்பாடுகளில் பாரதம் இறங்கியிருப்பது பகிரங்கமாகவே தெரிகிறது. சீன தூதுவர் ஊடக பிரதானிகளை சந்திக்க முன்னரே இந்திய தூதுவர் சந்தித்திருப்பது உங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுவதாகவே இருக்கிறது. அதே சமயம் ஊடக பிரதானிகளை சந்தித்த போது சீன தூதுவர் கருத்துக்களை தெரிவித்த விதம், அவர்களின் உற்சாகமான செயற்பாடுகள் இந்த ஆட்சியில் அவர்களுக்கு நன்கு இடமளிக்கப்பட்டிருப்பது தெரிகிறது. இதேவேளை இந்தியாவில் தற்போது தங்கியுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் இந்தியாவின் பிரசன்னம் இலங்கையில் பலமாக இருக்க அங்குள்ள உயர்மட்ட தரப்பினருக்கு ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிகிறது. மறுபுறம் பிராந்திய ஆதிக்க அரசியலால் இலங்கை சிக்கி தவிப்பதை காண முடிகிறது. இந்த சிக்கல் நிலையை ஆட்சியாளர்களுக்கு தொல்லைகளை கொடுக்க போகிறது என்பது மட்டுமே திண்ணம். எனவே இந்த சண்டே சாம்பார் பகுதியின் முடிவுரையாக ஆசிரியர் எழுதியிருக்கிற விஷயத்தை இன்றைய தலைப்புச் செய்தியாக மக்களுக்கு இலவாக சொல்லியுள்ளோம். எனவே இந்த பத்திரிகையுடைய தலைப்புச் செய்தியை வாய்ச்சாலே இந்த சண்டே சாம்பார்ல என்ன சொல்ல எல்லா கிழமையும் இப்படி வாரதில் இந்த கிழமை எதிர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. வெள்ள அனர்த்தம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கூடியது முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு, அது பார்த்தாங்க செய்தியெல்லாம் வந்தது. அடுத்து 16ஆம் பக்கம் சினிமா செய்திகள் நிறைய வந்திருக்கு. 17ஆம் பக்கம் கவிதைகள், அதிலேயே கீழே தமிழரின் தர்பார் இது எங்க ஏரியாண்ட ஒரு தலைப்புல சில துணுக்குகள் எழுதியிருக்கோம். எம்ஜிஆர் பற்றிய ஒரு சின்ன கட்டுரை மாதிரி ஒன்று வந்திருக்கு. அந்த சீத்துக்கள் தெரிந்த புத்தகம் இருக்கு காரைக்கவி, அந்த புத்தகத்தினுடைய தொடரை போட்டுக்கொண்டிருக்கேன். அதே மாதிரி இதுல அதானியால் முடங்கிய இந்திய பாராளுமன்றம் அந்த கட்டுரை வந்திருக்கு. அது ரமணி என்றவர் எழுதியிருக்கிறார். பத்திரிகை 19ஆம் பக்கம் கொடுத்து வைத்தவள் என்ற சிறுகதை வந்திருக்கு. கீழே ஒரு கவிதை வந்திருக்கு மலையம் பற்றி. மற்றது தமிழன் தொடர்கதையில ஒரு ஆன்மாவின் பயணம் என்ற தொடர்கதை இன்றைக்கு அத்தியாயம் 2 போய் கொண்டிருக்கு இந்த வாராந்த பத்திரிகையில.
கடைசி பக்கம் 20 அதுல வளமை போல பத்திரிகைகள் அந்த விளையாட்டு செய்தியை போடும். இதுலையும் விளையாட்டு செய்தி தான் ஐபிஎல் பற்றி அதிக செய்திகள் வந்திருக்கு. இதுல பின்பக்கம் இப்படி இருக்கு, அதிக வண்ணமயமான பக்கம். இந்த வாராந்த பத்திரிகையோட 2-3 ஏனைய மஞ்சரிகளும் தரப்பட்டிருக்கு. அதுல ஒன்று தமிழன் சோதிடம் என்று சொல்லி ஒரு இதழ் வந்திருக்கு. சாத்திர பேப்பர், சமயம் பற்றிய பத்திரிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்கு. அடுத்து தமிழ் முரசு என்று சொல்லி வந்திருக்கு, கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அடுத்து தமிழன் ஹெல்த் என்ற ஒரு சஞ்சிகையும் இதில் இருக்கு. விகடன் படிக்கிறார்களுக்கு தெரியும், விகடன் ஹெல்த் என்று வர மாதிரி தமிழன் ஹெல்த் என்று ஒன்று வருது. அடுத்து இந்த பத்திரிகை டெக்னிக்கல் ரீதியாக எப்படி இருக்கு என்று பார்த்தால், சரி சொல்றதுக்கு ஒன்றுமில்லை, எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல கலர், சொலிட் பிரிண்ட், ஒரு சொதப்பலும் இல்லை, நல்லா இருக்கு. செய்திகள் அளவா இருக்கு. ஆனால் வாராந்த பத்திரிகையில கொஞ்சம் கூட செய்திகள் இருக்கு, இதில் அளவா இருக்கு. படங்கள் எல்லாம் நல்ல கிளியராக பார்க்கறது ஆசையாக இருக்கு. ஃபோண்டும் நல்லா இருக்கு. ஆனால் இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொன்னா, இந்த ஆசிரியர் தலையங்கம் வாராந்த பத்திரிகையை வச்சுக்கொண்டு சொல்றோம். ஆசிரியர் தலையங்கம் காத்திரமாக இருக்கு, தரவுபூர்வமாக இருக்கு. ஆனா அதுக்கு நிகராக பத்திரிகையில வர ஏனைய கட்டுரைகள் இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் சரக்கு, தரவுகள் இல்லாமல் அதிக அளவு கருத்துக்களாக இருக்கு. மற்றது பத்திரிகையில் இருக்கிற எல்லா கட்டுரைகளுமே அதிக சொற்களை கொண்டதாக இருக்கு. ஒரு பக்கம் ஃபுல்லா ஒரு கட்டுரை போட்டுருக்கு. இப்ப எல்லாருக்குமே வாசிக்கிறதுக்கு நேரம் ஒரு பிரச்சனை. குறைஞ்சது 450-500 சொற்களுக்குள்ள ஒரு கட்டுரையை தான் வாசிக்கணும் என்றுதான் சொல்லிக்கணும். அதெல்லாம் இந்த சமூக வலைதளங்களை கூட வாசிக்கணும். எனவே அதையும் கவனத்தில் கொள்ள வரும் இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர். அடுத்த விஷயம், வாராந்த தமிழ்லையாவது ஒரு கார்ட்டூனை சேர்க்கிறது நல்ல மன்னு நினைக்கிறது. இன்றைக்கு தமிழ் பத்திரிகைகள்ல கார்ட்டூன்கள் வாரதில்லை. அப்படி வந்தாலுமே அது கொப்பி அடித்து தான் வருது. தெற்குல வர சிங்கள பத்திரிகைகள்ல, ஆங்கில பத்திரிகைகள்ல வர கார்ட்டூனா அப்படியே கொப்பி அடிச்சு போடணும், விளம்பரம் வந்து அதை போட்டு கொண்டிருக்கணும். வெளிநாட்டுல வர்றது ஒரு கருத்தோவியமாகத்தான் இருக்கு, கார்ட்டூனா இல்லை. தமிழ் பத்திரிகை தான் அப்படி ஒரு குறைபாடு. குறிப்பா தமிழ் அரசியலை மையப்படுத்தின கார்ட்டூன்கள் வாரதே இல்லை என்றுதான் சொல்ல வேணும். எனவே வாராந்த தமிழன் பத்திரிகையில அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேணும். தமிழ் கார்ட்டூன் கட்டாயம் வர வேணும். ஒரு செய்தியை வாசிச்சு விளங்கி கொள்றதை விட ஒரு கார்ட்டூன்ல வர விஷயத்தை பார்த்து விளங்கி கொள்ற தாக்கம் அதிகம். எனவே அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும். மறுபடி எல்லாம் நல்லா இருக்கு. இந்த மாற்றங்களை செய்தால் இன்னும் நல்லா இருக்கு. நன்றி.